என்ன சாதாரண விஷயமா? பொதுக்கூட்ட மேடையில நாங்க என்ன சாதாரண கோமாளி பயிர் நினைச்சியா? சட்டமன்றத்துக்குள்ளே வந்து இவ்வளவு இழுப்பெடும்பு உடைப்போம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பயில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அறிவு விடுவானா. ஜனநாயக ரீதியாக உங்களுக்கு விமர்சனம் பண்ண உரிமை இருக்கு. சட்டமன்றத்துக்கு உள்ளே வந்து முதலமைச்சரை விழா எலும்பு உடைப்பேங்கிறத ஜனநாயக முறையா? இவரல்ல, இவரை தாண்டி எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, வன்முறை தூண்டுகின்ற இந்த பேச்சுகள் வருகிற போது அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை இதை போலவே முதலமைச்சர் செய்தால் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய முழுமையான ஆதரவை தருவார். மூழ்கிற கப்பல்னு தெரிஞ்சு போச்சு திமுக, அதுல பயணம் பண்ணா நம்மளும் மூழ்கிடுவோம், தப்பிச்சு வெளியே வந்துட்டாருங்க. பாராட்டுங்க. அதை அப்ப நாளைக்கு தாவேக்காவும் மூழ்கிச்சுன்னா அப்ப வேற போய் யாரார் ஏங்க சார் கூட்டணி தர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. தர்மமா? கர்மங்க. கூட்டணி சேர்ந்ததுதான் தர்மம் இல்ல. உங்களுக்கு புரியலையா? உணர்வுள்ள காங்கிரஸ்காரன் எந்த காலத்திலும் திமுக ஆதரிக்க மாட்டான். வேற வழி இல்லாம கூட்டணி அமைதியா இருப்பானே ஒழிய ஆதரிக்க மாட்டான். இப்ப திருமாவளவன் உங்களோட கூட்டணியில் இருக்காரா இல்லையா? இருக்கிறார் என்று நினைக்கிறவருக்கு இருக்கிறார், இல்லை என்று நினைக்கிறவருக்கு இல்லை. முதல்ல ட்ரெயின்ல போய் துண்டு போடுற மாதிரி காங்கிரஸ் முதல்ல போய் தாவே கேட்ட துண்டு போட்டு அதுல போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கீழ்பாக்கத்துல தப்பி வந்த ஒரு ஆளு, அவரு சொல்றீங்களா? ஆர்எஸ் பாரதி அவர்கள். அவர்தான் சொல்றாங்க. அவர் காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு சாயந்தரம் ஏதோ உளறிட்டு இருக்கிறாருங்க. படிச்சவன் தப்பு பண்ணா ஐயோன்னு போவான், ஐயோன்னு போவான்னு நீங்க எழுதி வச்சிருங்க. இந்த ஆர்எஸ் பாரதிக்கு ஒரு சாவு இழிவு சாவு தான். தெரியாம தப்பு பண்றது தப்பு இல்ல, தினசரி தெரிஞ்சே காசுக்காக தப்பு பண்றது. அண்ணா அறிவாலயத்திற்கு ஓசிச்சோர் தானுங்க அது. அதுகிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? கதையெல்லாம் விடக்கூடாது, நியாயத்தை தான் பேசணும். தவறே நடக்கலையா திமுக ஆட்சியில? அந்த தவற தவறுன்னு சொன்னா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அவங்க கட்சியில வந்திருக்காங்க, வந்த அவரையே உடனே மந்திரி ஆக்கி இருந்தா கூட நீங்க சொல்றதுல நியாயம். அண்ணா திமுக எல்லா ஊழல் பண்ணவன் அவ்வளவு பேரையும் திமுக மந்திரி ஆக்குற போதெல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள் யாரும் சொல்லல. கட்சியில சேர்ந்த உடனே ஆகா கெட்டு போச்சுங்கிறீங்க. சீமானை வந்து ஒரு பொது வேட்பாளராக வச்சு திமுக அதிமுக வந்து அம்பா சமுத்திரத்தில் நிற்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான நியூஸ் வருது. அது என்ன, எப்படி பாக்குறீங்க அதை? இதுல இருந்து ரெண்டு விஷயத்தை திருமாவளவன் சொல்லி தானே, திமுக வீக்கா போச்சுன்னு அதுக்கு ஒரு பொருள் இருக்கு, சீமான காலி பண்ணுங்கிற ஒரு பொருள் இருக்கு. ரெண்டையும் ஒன்னாக்குறாரு பாருங்க. பட்டமளிப்பு காலேஜ் நடக்கும், அந்த போட்டோ ஏதாவது பாத்தீங்களா? இல்ல பட்டமளிப்பே இல்லையா? அது ஏங்க உலகமாக கவினவங்க அப்பனுக்கு அந்த காலத்துல பட்டம் வாங்கினாங்கல்ல, எங்க வாங்கினாங்க? இதுக்கு முன்னால பாடலூர் துணைத்துறை தலைவர் யார் இருந்தா சொல்லுங்க? திண்டுக்கல் லியோனி சார். அவர் இதை விட எத்தனை பாட்டு பாடிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு செக்ஸியா கதை பேசியிருக்காரு தெரியுமா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரசின் மூத்த தலைவரான திருச்சி வேலுசாமி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ செல்வ பெருந்தை அவர்கள் வந்து தலைவராக இருந்தார், இப்போ மாணிக்கம் தாக்கூர் வந்து மாற்றப்பட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் இந்த ஒரு மாற்றம்? மிகப்பெரிய மாற்றமாக பார்க்குறீங்களா என்ன? மாற்றம் நல்ல மாற்றம் தான். அதாவது நான் அடிப்படையில் பார்ப்பது திறமை தகுதி இதெல்லாம் கூட ரெண்டாம் பட்சம். காங்கிரஸ்ல எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு தலைவராக ஒருவர் வருகிற போது அவர் இயல்பாக காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியுடைய உணர்வாளர் வந்தால் அந்த கட்சிக்கு அது நல்லது. இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிறவர் இளைஞராக இருந்தாலும் கூட அவர் எம்பி அதுக்கெல்லாம் பார்க்கல. அவர் காங்கிரஸ்காரர் மட்டும் இல்லை, அவங்க அப்பா காங்கிரஸ்காரர், அவங்க சித்தப்பா காங்கிரஸ்காரர், ஏன் அவங்க தாத்தா காங்கிரஸ்காரர், 2-3 தலைமுறையாகவே காங்கிரஸ்காரங்க. அதனால இயல்பாகவே இந்த கட்சிக்கு ஆதரவான சிந்தனை, உணர்வு, செயல், சொல் எல்லாம் இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த வகையில் மகிழ்ச்சி தான். ஓகே சார். சார் பட் இருந்தாலுமே மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் இவர்களுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்ன? திமுகவை எதிர்த்து பேசினவர் இல்லையா மாணிக்கம் தாக்கூர் ஒன்ஸ் அப்பான டைம்? இப்போ ஒன்ஸ் அப்பான டைம் இப்போ எதுக்கு இல்லையா? இப்போ எதுக்குறாரு சார்? பட் இருந்தாலும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது நான் சொல்றேன். நான் அதை தாங்க சொல்றேன். ஒன்ஸ் அப்பான டைம் சொல்லிங்க, இப்போ எதுக்குறாரு, அப்போ எதுக்காரு, இப்போ எதுக்குறாருங்க. அவரு நானும் என்னுடைய வேவ்ல இருந்து ரெண்டும் ஒன்னா இருக்கு. உணர்வுள்ள காங்கிரஸ்காரன் எந்த காலத்திலும் திமுக ஆதரிக்க மாட்டான். வேற வழி இல்லாம கூட்டணி அமைதியா இருப்பானே ஒழிய ஆதரிக்க மாட்டான். சரி சார். சார் இப்போ வந்து இன்னைக்கு மிகப்பெரிய நியூஸ் பார்த்தோம்னா விளாத்திக்குளம் எம்எல்ஏ அதாவது மார்க்கண்டேயன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இது வந்து விஜய் அவர்கள் வந்து சும்மா பேசுனதுக்காக கைது செய்யப்பட்டதா பாக்குறீங்களா என்ன? சாதாரண விஷயம் இல்லைங்க. என்ன சாதாரண விஷயமா? பொதுக்கூட்ட மேடையில
நாங்க என்ன சாதாரண கோமாளி பயிர் நினைச்சியா? சட்டமன்றத்துக்குள்ளேயே வந்து இவ்வளவு இழுப்பெழும்ப உடைப்போம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எதை வேண்டாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று அனுபவித்தா அனுமதிக்கிறாங்கன்னு வச்சுங்க, நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்தின் மேலே நம்பிக்கை இழந்துருவாங்க. ஒரு முதலமைச்சரை பற்றிய சட்டமன்றத்துக்குள்ளேயே விழா எலும்பை உடைப்பேன் அப்படின்னு ஒருத்தன் பேசுற போது நடவடிக்கை எடுக்கலன்னா தெருவில் இருக்க சாதாரண காலிபேலுக்கு என்ன வரும்? யாரை வேணாலும் எதை பத்தி வேணாலும் பேசுவான். அவர் மேல நடவடிக்கை எடுத்தியா? என்கிட்ட வரேன்னு கேட்க மாட்டானா? ஆக இந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தால் மக்களிடத்திலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கும். தனக்கு மக்களுடைய எதிர்ப்பு வராமல் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். கைது பண்ணது சரி, இவர் அல்ல, இவரை தாண்டி எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, வன்முறை தூண்டுகின்ற இந்த பேச்சுகள் வருகிற போது அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை இதை போலவே முதலமைச்சர் செய்தால் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய முழுமையான ஆதரவை தருவார்கள். பட் இருந்தாலுமே கனிமொழி அவர்கள் வந்து இந்த பேச்சுரிமையை மீறி செயல்பட்டாரா என்ன? அது மட்டும் இல்லாமல் ஜனநாயக முறையில் நாங்கள் வந்து பதிலடி கொடுப்போம் இந்த விஷயத்துக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்களே சார். ரைட்டு, ஜனநாயக முறையில் கொடுக்குற மேல இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுமா? இல்ல ஜனநாயக ரீதியாக உங்களுக்கு விமர்சனம் பண்ண உரிமை இருக்கு. சட்டமன்றத்துக்கு உள்ளேயே வந்து முதலமைச்சரை விழா உடைப்பேங்கிறத ஜனநாயக முறையா? என்ன பேசுது? அதனால எதையோ பேசணும்னு பேசியிருக்கு. பாவம் அது கனிமொழி அவர்கள் அந்த அளவுக்கு டேலண்ட். பாவம், அதை விட்டுருங்க. பாவம், அது ஏற்கனவே நொந்து போயிருக்கு, அதை போய் நீங்க ஏன் காயப்படுத்துறீங்க? ஓகே சார். சார் அடுத்தது இப்போ வைகோ அவர்கள் எதை நம்பி இப்போ வந்து தாவிக கூட்டணியில் வந்து சேர்த்துருக்கீங்க? சேர்த்து இருக்கிறது இல்லைங்க, அவர் புத்திசாலிங்க. மூழ்கிற கப்பல்னு தெரிஞ்சு போச்சு திமுக. அதுல பயணம் பண்ணா நம்மளும் மூழ்கிடுவோம், தப்பிச்சு வெளியே வந்துட்டாருங்க. பாராட்டுங்க அதை. அப்ப நாளைக்கு தாவேக்காவும் மூழ்கிச்சுன்னா அப்ப வேற போய் யாரா ஏங்க மூழ்கிற பணம் வேணா மூளை இருக்க பயணம் பண்ணுவாங்க. நீங்களும் அப்படித்தானா? யாரா இருந்தாலும் நீங்க மூழ்கிற பயணம் பண்ணீங்கன்னா நீங்க முட்டாள்னு அர்த்தம். நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. அப்ப கூட்டணி யாராக இருந்தாலும் மூழ்கிற கப்பலில் பயணம் செய்தால் அவன் மூழ்கி போவான் தெரியும். அப்படி ஒரு நிலைமை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வர்றது புத்திசாலித்தனமா இல்லையா? அதை அவர் செய்திருப்பது புத்திசாலித்தனம். அது எப்படி சார் கூட்டணி தர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு? தர்மமா? கர்மங்க. கூட்டணி சேர்ந்ததுதான் தர்மம் இல்ல. உங்களுக்கு புரியலையா? அவரை கட்சியை விட்டு திமுக எதுக்காக நீக்கினாங்க சொல்லுங்க? என்னங்க தலையாட்டுறீங்க? ஒரு தடவை கட்சியை விட்டு நீக்கினாங்கல்ல. என்னை கொலை செய்த சதி செய்தார் அப்படி சொன்னாரா கருணாநிதி? சொன்னாரு. அதுக்கப்புறம் இவரு மானமுள்ள தமிழன் திமுக ஆதரிப்பானா சொன்னாரா? அவங்க முரண்பாடு கிடையில திரும்பி சேர்ந்த போது இப்படி சேரலாமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது நியாயம். பிரிஞ்சதுதான் சரி. அவர் சரியான காரியம் பண்ற போது கேள்வி கேட்குறீங்க இது சரியான்னு. இது சரியா? கேட்டதா சார். பட் இருந்தாலும் 2 மாபெரும் தவறுகளை செய்து விட்டேன் அப்படின்ற மாதிரி திமுக அதிமுக கூட்டணி சொல்லியிருக்காரு சார். அப்ப வருங்காலத்துல வந்து 3வது மாபெரும் பிழை அப்படின்ட்டு தாவேக்காவை ஆட் பண்ணுவாரா? அதாவது உங்களை பத்தியே நீங்க நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருவன் தவறு செய்வதில் ஏற்றுக்கொள்வது நீங்க பாராட்டுமா வேணாமா? தவறு செய்வதை நியாயப்படுத்தி பேசினா அது பெரிய கெட்டிக்காரத்தனம், தலைமை பண்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சதுனால தான் இந்த நாடு நாசமா போச்சு. அதுல இருந்து மீண்டு வாருங்க. ஒருவன் தவறை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அதை மன்னிப்பதுதான் பெருந்தன்மையான குணம். அந்த தவறிலிருந்து மீண்டும் தவறு செய்யாமல் அவர்கள் பார்த்து கொள்வது அவர்களுக்கு நல்லது. பட் இருந்தாலுமே திமுக கூட்டணியில் இருக்கும்போது எதுவுமே பேசாம வெளியே வந்த பிறகு திமுக வந்து ஒரு கரப்ஷன் கமிஷன் கட்டிங் அப்படின்ற மாதிரி பேசுறாரே சார். வேற எப்படிங்க பேசுவாங்க? ஒண்ணும் புரியல. அப்ப கூட்டணியில் இருக்கும்போது சொல்லிருக்கலாமே சார். அதை நீங்க வந்து திமுக கூட்டணியில் இருந்தீங்க, இருந்தாலுமே நீங்க அற்புதமா திமுக எதிர்த்து நிறைய விமர்சனங்கள் பண்ணீங்க பாத்தீங்க. அப்ப அற்புதமா பண்ணேன்றது உண்மைன்னா இப்ப அவர் பேசுறது அற்புதம்னு ஒத்துக்குங்க. ஏன் சார் அப்பயே பண்ணலாம்? உங்களை மாதிரி எப்ப வேணாலும் பண்ணிட்டுங்க. பண்றது நியாயம் தானங்க. ஒரு தவறை புரிந்து கொண்டு அந்த தவறிலிருந்து நேர்மையான வழிக்கு மாறுவது நல்லது தானே. நேற்று அவர் செய்யாதது தவறு, கரெக்டா? இன்றைக்கு அதை தவறை சரி செய்கிறார், அவரை பாராட்டுங்க. எத்தனை தடவை சார் இப்படி மாறி 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 போறது? எப்ப மாறினாலும் நல்லது செய்யற போது பாராட்டுங்க, தவறு செய்கிற போது கண்டிங்க. முதல்ல கூட்டு சேரும் போது கண்டிச்சிருக்கணும், நீங்க கண்டிக்கல. திருந்துறாரு, அவரை கண்டிக்கிறீங்க. என்னங்க நியாயம்? இப்ப தாவேக்காவையும் காலை வாரி விட்டாருனா சார் ஃபியூச்சர்ல? யாரு? வைகோ. அது தப்பு பண்ணா காலை வாடுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். தாவாக்கா இது ஒரு நல்லபடியா போயிட்டு இருக்கு. அவர் ஆதரிக்கிறார், நல்லவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கிறாங்க. எதிர்காலத்தில் ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறை ஆதரிக்கணுமா? சொல்லுங்க, ஆதரிக்க கூடாதுல்ல. அப்படி எதிர்த்தால் அது தவறு இல்லையே. தப்பையே தப்பு இல்லாம செஞ்சா தப்பே தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு புரியல. நீங்க சொன்னதும் புரியல சார். ஓகே சார். இப்ப வந்து திருமாவளவன் அவர்கள் உங்களோட கூட்டணியில் இருக்காரா இல்லையா? திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் என்று நினைக்கிறவருக்கு இருக்கிறார், இல்லை என்று நினைக்கிறவர்களுக்கு இல்லை. உங்களுக்கு தான் பதில். அவர் பேசுறதே பரவாயில்ல போல சார். அதே பரவாயில்ல. அப்ப நானும் எம்பி ஆயிருவேன், அப்படியா? நிச்சயமா சார்.
பட் இருந்தாலுமே சொல்றாரு சார், அவர் வந்து இப்போ தாவேக்காவும் திமுகவும் கூட்டணி வச்சால் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்தி கூட்டணியில வந்து ஸ்டேட்ல அதாவதுங்க 2 விஷயம் இருக்குங்க. ஒன்றை எதிர்ப்பதை போல உங்களை சிந்திக்க வைக்கிறது. அவர் அதை செய்யறார். இந்த கூட்டணி வந்துடக்கூடாதுங்கிறத இல்ல எச்சரிக்கையா இருக்கிறத எச்சரிக்கிறார். அதை போய் அவர் சொல்றதை அப்படியே நீங்க நம்பாதீங்க. அது உங்களை எச்சரிப்பதற்கான ஒரு அணுகுமுறை. ஏன் இண்டி கூட்டணியில வந்து காங்கிரஸ் எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது, ஆனா மேல வந்து இண்டி கூட்டணியில ஒட்டுக்கா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏன் தாவேக்காவும் திமுக இருக்கக்கூடாதுன்னு அது வேற ஜஸ்டிஃபை பண்றாரு சார். சொல்லியிருக்காருங்க. நான் சொன்னா இல்லைன்னு நான் சொன்னேன். அவர் சொன்னது திமுக ஆபத்து சேர்ந்துராதீங்க அப்படின்னு மனசு சொல்லுது. அதை வாயில இப்படி சொல்லி விவாதத்துக்கு கொண்டு வர்றாரு. ஒரு விஷயத்தை ஃபேமஸ் ஆர் நொட்டோரியஸ் யூ மஸ்ட் பி அலைவ். அதான் அரசியல். மக்களிடத்தில் ஒரு விவாதத்தை கொண்டு வருவதுதான் புத்திசாலித்தனமான அரசியல். அதே அவர் செஞ்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே அர்த்தம் பார்க்கறதல்ல அரசியல். அதுக்கு பின்னால ஒரு ஆழமான அரசியல் இருக்கு. அது இதுதான் இந்த விவாதத்திற்கு கொண்டு வந்து மக்களை அதை பற்றி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவதற்கு ஒரு வழியை உருவாக்கி தருகிறார். ஓகே சார். அந்த முடிவு வரதுக்குள்ள அடுத்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு சார், திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போகுது அப்படின்ட்டு. இப்பதான் உண்மையை பேசுறாரு. அதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? நம்ம ஏற்கனவே கூட்டணி வைக்கலையா? நீங்க எந்த ஊர்ல சார் இருக்கீங்க? இந்தியாவில் தானே இருக்கீங்க. இல்லை இன்னைக்கு தான் திடீர்னு வந்தீங்களா? ஏற்கனவே வாஜ்பாய் ஒருத்தர் பிரதமராக இருந்தாரா? அவர் பாஜக தானே. அதுல உங்களுக்கு சந்தேகம் இல்லையே. அந்த ஆட்சி தான் நடந்துச்சு. அதுல திமுக காரன் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தாங்களா இல்லையா? அதனால இது ஒன்றும் புதுசு இல்லையே. அதே மாதிரி காங்கிரஸை பத்தி அவர் என்ன சொன்னாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தஞ்சாவூர்ல பொதுக்கூட்டத்தில் பேசினதுங்க. சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டில் ஹிட்லர், இந்திரா கட்சியையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறிவதற்காகத்தான் இந்த கருணாநிதி நடமாடுகிறான், வேறு எதற்காக இல்லை. கொஞ்ச நாள் போச்சு. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக. எதையும் செய்வாங்க, எப்படியும் பேசுவாங்க. அதுக்கு பேர் தான் திமுக. அதை நம்பி நீங்க கேள்வி கேட்டு நீங்க மாட்டிக்காதீங்க. அப்ப எதிர்காலத்தில் நீங்க மறுபடியும் காங்கிரஸ்காரங்க திமுகவோட கூட்டணி வச்சல நாங்க வைக்க மாட்டோங்க. அது எப்படி சார்? இவ்வளவு நேரம் இதெல்லாமே மாத்தி மாத்தி பேசி இப்ப ஏன் திமுக கூட்டணி வைக்க மாட்டாங்க? வைக்க மாட்டோங்க. நாங்க முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க? அப்போ உங்க வார்த்தையை நீங்க மாத்தி பேசுறீங்க. கூட்டணின்னு இருக்கிற போத கூட நீங்க எழுத்தீங்கன்னு சொன்னீங்களா? அதான் காங்கிரஸ். ஏதாவது சூழ்நிலை கூட்டணி வச்சாலும் உள்ள இருந்தே காலி பண்ணுவோம். எங்க எப்படிங்க நாங்க மறப்போம்? இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடியது காங்கிரஸ் கட்சி. இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேணாம் மாநாடு போட்டு தீர்மானம் போட்டது திமுக. அவங்க எப்படிங்க 2 பேரும் எண்டையும் தண்ணி ஒண்ணு சேருமா? சேராது இல்ல. நீங்க என்னதான் ஒன்னா கலக்கினாலும் இது தனியா இருக்கும், அது தனியா இருக்கும். இந்த உதாரணத்தை விட வேற எதுவும் சொல்ல முடியாது. ஓகே சார். சார், நீங்கள் ஆரம்பத்திலே சொல்கிறீங்க தாவே காட்சி வந்து அற்புதமாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்ட்டு. விஜய் அவர்களே வந்து ஊழலுக்கு எகென்ஸ்டாக பண்ணுறாரு. பட் இருந்தாலுமே கீழ்மட்ட நிறைய பேருக்கு வந்து ஊழல் பண்ணி நிறைய பேர் மாட்டிக்கிறாங்களே சார். அவங்க வேற நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒரு ஆட்சி உலகத்தில் எந்த ஆட்சியாலும் காந்தி சொன்னதை போல உமர் கலீஃபா ஆட்சியில் கூட, ஏன் தமிழ்நாட்டில் மன்னர் ஆட்சியில பொற்கை பாண்டியன் கேள்விப்பட்டீங்கல்ல, அவன் ஆட்சியில் கூட தவறு நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த தவறு நடக்கிற போது அவர்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இதுக்கு முன்னால இப்படி தவறு நடந்தா அவருக்கு ஆதரவாக போலீஸும் அரசாங்கம் இருந்துச்சு. இப்ப தவறு நடந்தா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவனை பிடிச்சி ஜெயில போடுறாங்க. இது எது சரி எது தப்பு சொல்லுங்க. நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்தால் பாராட்டுவதும், எடுக்காவிட்டால் அதை கண்டிப்பதும் என்னுடைய கொள்கை. நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே அந்த பழனியில் நடந்த அந்த நில மோசடி விவகாரத்தில் இன்ன வரைக்கும் எந்த அளவுக்கு பெருசாக யாருமே கைது பண்ணப்படலையே சார். சார், எல்லாத்துக்கும் உடனே கைது பண்றது இல்லைங்க. திருடனை உடனே பிடிக்கலாம். மற்றதெல்லாம் சட்ட ரீதியாக ஆதாரத்தோடு இங்க கோர்ட்ல போய் நிறுத்தி அவசரப்பட்டு அவன் ரிலீஸ் பண்ணி விட்டான்னா மொத்தம் போச்சா? அதனால கோர்ட்ல பண்ணி நிறுத்துற போதே அடிப்படை விஷயங்கள்லாம் ஒன்னா கொண்டு வந்து எஃப்ஐஆர்லேயே ஒழுங்கா போய் வச்சாதான் நிற்கும். அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, அதில் தப்பு பண்ண அவ்வளோ பேர் உள்ள போயிடுவான். புரியுது. அதே மாதிரி இப்போ நம்ம ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்றாரு, அதாவது எந்த கட்சி ஜெயிக்குன்னு பார்த்துட்டு முதல்ல ட்ரெயினில் போய் துண்டு போடுற மாதிரி காங்கிரஸ் முதல்ல போய் தாவே கேட்ட துண்டு போட்டு அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கீழ்பாக்கத்துல தப்பி வந்த ஒரு ஆள், அதை அவர் சொல்றீங்களா? ஆர்எஸ் பாரதி அவர்கள் அவர் தான் சொல்றாங்க. அவர் காலையில ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயந்தரம் ஏதோ உளறிட்டு இருக்கிறாருங்க. அவர் எதையோ சொல்றாரு. அவருக்கு ஏதோ படிச்சவர்னு வேற சொல்றாங்க, வக்கீல்னு. ஒரிஜினல் பாரதி என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? மகாகவி பாரதி சொல்றேன். நீங்க பாட்டு இந்த பாரதி நினைச்சுக்காங்க, அந்த பாரதி அசிங்கப்படுத்துறாங்க. படிச்சவன் தப்பு பண்ணா ஐயோன்னு போவான், ஐயோன்னு போவான்னு நீங்க எழுதி வச்சிருங்க. இந்த ஆர்எஸ் பாரதிக்கு ஒரு சாவு இழிவு சாவு தான். தெரியாம தப்பு பண்றது தப்பு இல்லை, தினசரி தெரிஞ்சே காசுக்காக தப்பு பண்றது. அண்ணா அறிவாலயத்திற்கு ஓசிச்சோர் தானுங்க அது. அதுகிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இருந்தாலும் கூட்டணி எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வைக்கிறாரு. இவர் என்ன பண்ணாரு?
இவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க. ஏங்க காங்கிரஸ் இந்தியாவிலே இன்று தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கவே ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இப்படித்தான் இருக்கணும், உலகமே பாராட்டுற உன்னத தலைவர் காமராஜரை கேவலமா பேசுவீங்க. அதெல்லாம் கேட்டுக்க நாங்க சும்மா இருக்க நாங்களாம் பைத்தியக்காரங்களா? இந்த பாரதியார் தப்புன்னு சொன்னது உண்டா? பேசுறதெல்லாம் பொய், பேசுறதெல்லாம் பித்தலாட்டம். எவ்வளவு நாளைக்கு ஓடும்? எத்தனை நாள் தான் நடக்கணும்? அந்த காலத்திலேயே சினிமாவில் கூட ஒரு பாட்டு வந்திருக்கு, இப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே போய் எத்தனை நாள் பலன் தரும் புரிந்துகொள் அப்படி ஒரு பாட்டு வரும். அது பாரதிக்காகவே, அதான் இந்த RS பாரதிக்காகவே அந்த பாட்டு எழுதியிருக்கான் சினிமாவில். சீக்கிரமா அந்த ஆளுக்கு அது உண்டு. ஒன்று ஜெயிலுக்கு போவார், இல்லைன்னா அவங்க கட்சியில் ஏற்கனவே இந்த தப்பு பண்ணவங்களாம் கைகால் எடுத்துருந்தாங்களே அது மாதிரி ஆயிடும். இருந்தாலும் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறமேட்டு ஜெகத் ரட்சகன், செந்தில் பாலாஜி இவங்கள மாதிரி முக்கியமான புள்ளிகளை யாரையுமே கைது பண்ண முடியலையே சார். ஓ, இவங்கெல்லாம் முக்கியமான புள்ளிகளா? பெரிய அறிவாளிகளை. இப்படிப்பட்ட ஒரு அறிவாளி தமிழ் மெட்ராஸ்ல இருக்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல மனுஷன்லாம் முக்கியம் இல்லை, இந்த மாதிரி 420கள் தான் முக்கியமா? ஏன் சார் இப்படி ஆயிட்டீங்க? நல்லா தானே இருந்தீங்க. இதே செந்தில் பாலாஜியை பத்தி ஸ்டாலின் கரூர்ல என்ன பேசினாரு? தமிழ்நாட்டு வரலாறுலயே இப்படி ஒரு மோசமான ஊழல் பேரூர் வந்ததே இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னால பேசினாரு. இது கெட்ட கேட்டுக்கு இது கூட முதலமைச்சர் லிஸ்ட்ல இருந்துச்சுங்க, பேசினாரா? அவங்களே பேசிட்டு அவங்க கூட போய் சேர்ந்தா இதை போய் நீங்க முக்கிய புள்ளிங்கிறீங்களே. ஒருவேளை இப்படி கரும்புள்ளின்னு சொல்லாங்களா, அந்த மாதிரி சொல்றீங்களோ? அப்படி சொல்லியிருந்தா கரெக்ட். நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுக்கல. சரி சார், பட் இருந்தாலுமே அதிமுகவில் ஊழல் பண்ணவங்க, அப்புறமேட்டு ஏதாவது செஞ்சவங்க, எடுத்துப்பாட்டுக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் போய் இப்போ தாவேக்கையில் இணைஞ்ச உடனே தூய்மை ஆகிவிட்டாரா அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள் விமர்சனம் வைக்கிறாரு. வாஷிங் மிஷினா என்ன தாவேக்கான்ற மாதிரி கேட்குறாங்களே. கனிமொழி கடந்த காலம் வரலாம் பற்றி பேசுவோமா? பேசலாம் சார், பேசலாம்ல. இதை பேசுற யோகியதை கனிமொழிக்கு இருக்கான்னு சொல்லணும்ல. உன்னை பத்தி, உங்க அம்மாவை பத்தி, உங்க அப்பான்னு சொல்லிக்கிற கருணாநிதி என்ன பேசினாரு? இப்ப எப்படி கருணாநிதி மகன் சொல்ற? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? MKD சுப்பிரமணியன் ஒருத்தர் பிறக்கிற போது தர்மாம்பாள் என்கின்ற ராஜாத்தி என்கின்ற பெண்ணுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இத்தனாம் தேதி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் பதிவேட்டில் தந்தையின் பெயர் மு கருணாநிதி இருக்கு, அவர் தான் முதலமைச்சர் கருணாநிதி அப்படின்னு ஜவஹரிசம் பத்திரிகையில் எழுதினார். அவர் மேல டெஃபர்மேஷன் கேஸ் போட்டு 1 மாசம் சிறை தண்டனை, 2000 ரூபாய் அபராதம் கட்டி ஜெயிலுக்கு போனார். அப்ப கருணாநிதியே என் மக இல்லைன்னு சொன்னதா அர்த்தம் இல்ல. இப்ப நீ எப்படி உங்க அப்பன்ற? எல்லாம் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இந்த கதையெல்லாம் விடக்கூடாது, நியாயத்தை தான் பேசணும். தவறே நடக்கலையா திமுக ஆட்சியில? அந்த தவறுன்னு சொன்னா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அப்படி யார் பேசுவா? இயல்பாகவே தவறுலையே ஊறி போனவன் தான் தவறை நியாயப்படுத்தி பேசுவான். அப்ப நீ அந்த லிஸ்ட்டுக்கு போயிட்டேன்னு அர்த்தம். என்ன சார், தவறு செஞ்சவங்க தாவேக்க வந்தவொடனே நல்லவெல்லாம் மாறி அப்படி நான் சொல்ல. நான் என்ன சொன்னேன்? இந்த உலகத்துல 100% யோக்கியம் யார் சொல்லுங்க? 100% அயோக்கியம் யார் சொல்லுங்க? தமிழ்நாட்டில் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். பட்டினத்தார் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் பாடினாரா? அதை விட ஒரு தத்துவம் உலகத்தில் ஏதாவது உண்டா? அந்த பட்டினத்தார் வாழ்க்கையில் பெரும்பகுதி மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தவர். பிற்காலத்தில் மாறி உன்னதமான தத்துவவாதியா மாறினாரா? நேர்மையாளர்கள் எத்தனை பேர் பின்னால ரவுடிகளா மாறி இருக்கான். அதனால ரவுடிகள் நல்லவனா மாறுறதும் நல்லவன் ரவுடியா மாறுறதும் உலக இயற்கை தான். அவங்க கட்சியில வந்திருக்காங்க, வந்த அவரையே உடனே மந்திரி ஆக்கி இருந்தா கூட நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. அதிமுக எல்லாம் ஊழல் பண்ணவன் அவ்வளவு பேரையும் திமுக மந்திரி ஆக்கிற போதெல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள் யாரும் சொல்லல. கட்சியில சேர்ந்த உடனே ஆகா கெட்டு போச்சுங்கிறீங்க. திரும்பியும் கேட்க வேண்டியது எந்த ஒரு நியாயங்க அது? அதான் சார் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கே புரியும். மற்ற கட்சியில எழுத்துல கட்சியில இருக்கும்போது தப்பு பண்ணவங்க தான் கட்சிக்கு வரும்போது நல்லவளா மாறி. நல்லவன் யாரும் சொன்னாங்களா? கட்சியில சேர்த்திருக்காங்க, ரைட்டு. அவர் நல்லவராக மாறிவிட்டேன் என்று நிரூபிக்கிறது அவருடைய வேலை. அவர் நிரூபிக்கிறதுக்கு முன்னால அவருக்கு இவங்க பதவி கொடுத்தா நீங்களும் நானும் சேர்ந்தே எதுப்போம். பதவி கொடுக்கல இல்ல, மந்திரியா ஆக்கணும்னு அப்ப எதுக்க மாட்டேன்றீங்க, கட்சியில சேர்ந்த உடனே எதுக்குறீங்களே. அதைத்தான் நான் சொல்றேன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஓகே சார். அதே மாதிரி சத்யராஜ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னன்னா ஆளுங்கட்சியே ஆளக்கூடிய தகுதி பெற்றது திமுக அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார். ஆளுங்கட்சியே ஆளுற அளவுக்கு தைரியம் உள்ள கட்சி திமுக. அவர் பையன் ஒண்ணு சொன்னா தெரியுமா? பையன் யாருங்க? சிபிராஜ். சிபிராஜ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஒரு தடவை 10 பேட்டி கொடுத்தா அதான் உங்களுக்கு தெரியல. எங்க அப்பா தினம் ஒரு நாளைக்கு மாத்திரை போடலன்னா ஏதோ உளர ஆரம்பிச்சிடுவாரு அப்படின்னு. அது மாதிரி இன்னைக்கு மாத்திரை போடல போட்டு
அதே மாதிரி இப்போ சீமானை வந்து ஒரு பொது வேட்பாளராக வச்சு திமுக அதிமுக வந்து அம்பாசமுத்திரத்தில் நிற்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான நியூஸ் வருது. அது என்ன, எப்படி பாக்குறீங்க அதை? யாராவது சொல்லியிருந்தா அதுக்கு பதில் சொல்லலாம். ஆனா அப்படி ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா யாரோ கிளப்பி விடுறாங்க. திருமாவளவன் அவர்களே சொன்னாரே சார், பொது வேட்பாளராக. அதெல்லாம் அரசியல், அவங்கள காலி பண்றதுக்கான ஒரு யுக்திங்க அது. இதுல இருந்து ரெண்டு விஷயத்தை திருமாவளவன் சொல்லி தானே, திமுக வீக்கா போச்சுன்னு அதுக்கு ஒரு பொருள் இருக்கு, சீமான காலி பண்ணுங்கிற ஒரு பொருள் இருக்கு. ரெண்டையும் ஒன்னாக்குறாரு பாருங்க. ராஜீவ் காந்தியையும் கொலை பண்ணணும், அந்த கொலைப்படியை புலிகள் மேலையும் போடணும் அப்படின்னு சர்வதேச சக்தி எப்படி பிளான் பண்ணி பண்ணுச்சோ அது மாதிரி திருமாவளவனும் பிளான் பண்றாரு. திமுகவையும் காலி பண்ணணும், சீமானையும் காலி பண்ணணும், அதுக்காக சொல்றாரு. புரியுதா? இப்ப புரியுது சார். அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் லண்டன்லேருந்து திரும்ப வந்திருக்காரு. அதாவது தன்னுடைய பேரனுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு இது பண்ணிட்டு. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பெரிய காலேஜ் இல்லையா சார்? என்ன லண்டனில் போய் படிக்கணுமா என்ன? பாருங்க, லண்டன்ல எந்த காலேஜில் படிச்சா சொல்லுங்க. தெரியாது சார், அது போடல இன்னும். பட்டமளிப்பு விழா காலேஜில் நடக்கும். அந்த போட்டோ ஏதாவது பார்த்தீங்களா? இல்ல இப்போ பட்டமளிப்பே இல்லையா? அது ஏங்க உலகமாக கவினவங்க அப்பனுக்கு அந்த காலத்தில் பட்டம் வாங்கினாங்கல்ல, எங்க வாங்கினாங்க? மயிலாப்பூர்ல ஒருத்தட்ட காசு கொடுத்தோடனே அமெரிக்காவில இருந்து பட்டம் வருது. இது அந்த காலத்திலே கருணாநிதி பண்ணது. அவன் பேரங்காலத்தில் அதை விட அட்வான்ஸ் ஆயிருக்காதா? எங்க காலேஜில் போய் பட்டம் வாங்குறதுக்கு படிக்கிறதுக்குன்னு அந்த காலேஜில் போய் ஒரு 6 மாசமாவது படிக்கணும்ல. எப்போ போனார் காலேஜுக்கு? எப்போ படிச்சாங்க? காலேஜில் தானே பட்டமளிப்பு கொடுப்பாங்க. அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுவான், பட்டம் வாங்குற மாதிரி அந்த போட்டு போட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்குவான். டாக்டர்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, டாக்டர் பட்டம் அவங்க தாத்தா எப்படி வாங்கினாரு? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. ஏண்டா படிக்காத ஒன்றை எப்படிடா டாக்டர் பட்டம் கொடுக்கணும்? மக்கள் மாணவர்கள் எதுக்குறான். அதையும் மீறி இருந்தால் போலீஸோட போறாரு. நாய் மேல டாக்டர் நாய் அப்படின்னு எழுதி அனுப்புறாங்க. அந்த ஆத்திரத்தில் அடிச்சு உதயகுமாரை கொன்னாங்களா? கொன்னவன் செத்து கிடக்கிறோம் அப்பா அம்மா வந்து ஐயோ மகனேன்னு அழுதாங்களா? அவங்கள மிரட்டி போலீஸை விட்டு இந்த மகன் செத்து கிடக்கிற மகனை பார்த்து அழ முடியாம இவன் என் மகனே இல்லைன்னு சொல்ல வச்சாங்களா? அதெல்லாம் அவங்களுக்கு கை வந்த கலைங்க. அது மாதிரி இது ஒரு விளையாட்டு, இன்னும் சீக்கிரமா தெரியும். அவர் இன்னொன்னுங்க, இந்த பட்டம் வாங்குறதே போலி. பட்டம் வாங்குறதுக்குள்ளே 1000 கோடி 5000 கோடி எப்படி இந்த பையன் சம்பாதிச்சான்? அதெல்லாம் நீங்க கேட்கணும். அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இன்னும் 6 மாசத்துல வந்து இந்த ஆட்சி போயிடும், நாங்க திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோன்ற என்ன நம்பிக்கையில சார் அதை சொல்றாரு? நம்பிக்கை ஒண்ணுங்க. அது நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்செல்லாம் அவர்கிட்ட கிடையாது. இன்னும் 6 மாசம் கழிச்சு இல்ல 6 வருஷம் கழிச்சும் கேளுங்க, அப்போ இதே தான். இன்னும் 6 மாசம் ஆட்சிக்கு வந்துடும், நாங்க வந்துடும் சொல்றாரு. அவரு சாமர்த்தியமா சொல்றாரு, உங்களுக்கு புரியல. இப்ப இந்த ஆட்சி எவ்வளவு வரைக்கும் வரும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நாள் இவங்க நேர்மையாக இருக்கிற வரை நீடிக்கும். தவறு செய்தால் இந்த ஆட்சியும் கவனம். அதையும் தட்டி கேட்பீங்களா? நிச்சயமா. தவறு செய்வர்களை தட்டி கேட்பது என்னுடைய பிறப்புரிமை. அதை யாராலும் என்னிடத்தும் பறிக்க முடியாது. இவர்கள் நியாயமாக நடந்து கொள்கிறார்கள், ஆகவே ஆதரிக்கிறேன். தவறு செய்தால் தட்டி கேட்பேன். அதே மாதிரி இப்போ இந்த தொகுதி மறுவரைன்ற ஒரு விஷயத்தில் வந்து இப்போ பாஜக அடுத்த தடவை மறுபடியும் கொண்டாடலான்ற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க. ஏன் காங்கிரஸ் இதில் அந்த அளவுக்கு எதிர்க்கிறீங்க நீங்கள்? என்ன ரீசன்? எங்க தமிழ்நாட்டுக்கெல்லாம் தொகுதி மறுவரை வந்தாக்க எண்ணிக்கை குறையுங்க. பட் அதான் அமித்ஷா மிகப்பெரிய ஒரு விளக்கமே கொடுக்குறாரு. என்ன விளக்கம்? அதாவது அந்த அளவுக்குலாம் கம்மி ஆகல, பர்சன்டேஜ் பிரகாரம் அதிகம் தான் ஆகுது அப்படின்ட்டு. எப்படி ஆகும் சொல்லுங்க? கணக்கு தெரியாத வீட்டில் நித்தமும் சண்டைன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது உங்களுக்கும் பொருந்து போன்றிருக்கு. கணக்கு படிதான் கொடுப்பாங்க. மத்திய அரசு சொல்லுச்சு குடும்ப கட்டுப்பாட்டை தீவிரப்படுத்தணும் தமிழ்நாட்டில். எந்த ஆட்சியா இருந்தாலும் எதிர்கட்சி ஆட்சியா இருந்தா கூட சரி. அதனால நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம் ஜனத்தொகையை. வடக்கே எல்லாம் அது கட்டுப்பாட்டில் இல்லை. பல மாநிலங்களில் எண்ணிக்கை கூடி இருக்கு. எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் நீங்க இடஒதுக்கீடுனா இங்க குறையுமா குறையாதா? அதைத்தான் சொல்றோம். அரசாங்கம் சொன்னதை செய்தது தவறா, அதற்காக எங்களுடைய எண்ணிக்கை குறையுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இது நியாயம் தானே? நியாயத்தை யார் செஞ்சாலும் நம்ம ஏத்துக்கோங்க. நியாயமான கோரிக்கையை திமுக இல்ல யார் சொன்னாலும் அதை ஏற்போம். நியாயமான கோரிக்கைக்கு எதிராக யார் இருந்தாலும் அதை எதிர்ப்போம். அவ்வளவு. அதே மாதிரி இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் டெல்லியில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலை உண்டாக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுதா என்ன? எங்க பாம்பு பள்ளி புராணம் எல்லாம் பார்த்துட்டு காக்ரோச்சை போய் பார்த்துட்டு என்னங்க பண்றது? காக்ரோச்சுக்கு கடையிலே மருந்து விற்கிதுங்க, சும்மா அடிச்சாச்சு போயிடும். பட் ஆனால் அது திமுக மற்றவங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார். பண்ணட்டும், பலவீனமா இருக்கிறவா தானே பண்ணுவான். நான் என்ன சொன்னேன்? பலவீனமா ஆகிறதுனால இந்த மாதிரி முடிவு அவங்க எடுக்கிறாங்க. எங்களுக்கு அந்த முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க பலமா இருக்கிறோம், இன்னும் பலமாவோம். எதிர்காலத்தில் மீண்டும் ஆட்சியில் நாங்கள் அமர்வோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு இந்த காக்ரோச் எல்லாம் வேண்டியதில்லை, திமிங்கிலம் கூட தேவையில்லை.
பட் இதை எதிர்க்கக்கூடியவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு 2-3 நாளாவே ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகுது சார். அதாவது அது வந்து ஃபாரின்ல வந்து ஏதோ ஒரு குழந்தையோட விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள், அவருக்கு அங்கே ஃபேமிலி இருக்கிற மாதிரி எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்காங்களே சார் இஷ்டத்துக்கு. ஏங்க ஃபேமிலி இருக்குன்னு சொல்றவன் ஃபேமிலியோட இல்லாதவனை பத்தி எல்லாம் விட்டுருங்க. யாரு கூட விளையாண்டா ஃபேமிலி இருக்கான்னு கேட்பீங்க. அது எப்படிங்க தமிழ்நாட்டில் மட்டும் மீடியா இப்படி வித்தியாசமா இருக்கு? உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு கருணாநிதி இருக்க தலையில ஒரு பொண்டாட்டி காலில் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு, என் பொண்டாட்டி இது யாருன்னு கேட்டா என் மகள் கனிமொழியின் தாயின்னு சொல்ல போல, ஆகா என் அம்மா சொன்னாரு அப்படின்ட்டு யாரோ ஒரு குழந்தை கூட விளையாடக்கூடாதா? அதுக்கு நீங்க உடனே கண்ணு காது மூக்கு வச்சு அதை இதுக்குன்னே வேலையா இருக்கீங்களே. திரும்பியும் சொல்ல வேண்டியது என்ன ஒரு நியாயங்க அது? எதிர்கட்சியா செயல்படாம இந்த மாதிரி ஃபாரின்லயே சுத்திக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி ராகுல் காந்தி மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. ஏன் பிரதம மந்திரி பத்தி ஏன் இவ்வளவு மோசமா பேசுறீங்க? அவர் அபிஷியலா போறாரு சார். ஏதா வேண்டாம் இருக்கட்டுங்க. இந்த நாட்டு பிரதமர் உலகத்தை சுத்தி அதிக நாள் வர்றாருன்னு சொல்றாங்க. நீங்க அதை தான் கேட்கறீங்களோ நினைச்சு சொன்னா வெளிநாட்டுக்கு போறது தப்புன்னு சொல்றீங்க. அப்படியா? இல்ல சார், டூருக்கு போயிட்டு சுத்திட்டு இருக்கிறதுக்கு பதில் இந்தியாவில இருந்து ஏதாவது மேம்படுத்த பார்க்கலாமே அப்படின்னு தான். ஓ, நீங்க இவர் நம்ம தமிழ்நாட்டில் முதல் மந்திரியா இருந்தாரு யாருங்க இருந்தா? ஸ்டாலின் அவர்களா? அவர் தான். கரெக்டா ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஏன்னா குடும்பத்தோட போனார்ல ஃபாரினுக்கு, அதை சொல்றீங்களோன்னு நினைச்சேன். அவர் இப்போ கூட 10 நாள் போயிட்டு வந்திருக்காரு. அதை தாங்க சொல்றேன், 10 நாளைக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றாங்க, அதெல்லாம் விட்டுறீங்க. அதையும் விமர்சனம் பண்ணதான் சார் செய்யறாங்க. என்னங்க பண்றீங்க? அதெல்லாம் நீங்க பண்ணலையே. எங்க பண்ணலீங்க? பண்ணல. நான் சொன்னாதான் பண்றேன்னு சொல்றீங்க, நீங்களே பண்ணல. ஓகே சார். கடைசியாக ஒரே ஒரு சின்ன கேள்வி சார். அதாவது இந்த லயோலா மணி அவர்கள், அவரை வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் சர்க்குலேட் ஆகிருக்கும். பாட்டு பாடினதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசிட்டு இப்போ அவரை வந்து பாடநூல் கழக திட்டத்துக்கு தலைவராக போட்டிருக்காரு சார். அது நியாயமா என்ன? என்ன பாட்டு பாடினாரு? அதாவது தீண்டாமை உழுக்கு தீண்டாமை, அது பார்த்தது இல்லையா சார் நீங்க? எனக்கு தெரியாது, சொன்னாதான் நான் என்னங்க உங்க அளவுக்கு அவ்வளவு விவரம் இல்லை. அதாவது விஜய் அவர்கள் பாடல் பாடினது தான் வந்து மிகப்பெரிய ஒரு பழமொழி அப்படின்ற மாதிரி பேசிட்டு அதை இவரை கொண்டு போய் போட்டிருக்காங்களேன்ற மாதிரி. இதுக்கு முன்னால பாடநூல் திட்டத்துடைய தலைவரை யார் இருந்தா சொல்லுங்க? திண்டுக்கல் லியோனி சார். அவர் இதை விட எத்தனை பாட்டு பாடிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு செக்ஸியா கதை பேசியிருக்காரு தெரியுமா? அவர் இருக்கிற போதெல்லாம் இப்ப யாருமே நீங்க பண்ணல. ஒரு பட்டியலத்தை சேர்ந்த தலித்துல இருந்து அதுல இருந்து ஒருத்தன் கொண்டு இந்த பதவிக்கு போட்டாங்க, உடனே உங்களுக்கு எல்லாம் ஏன் இந்த கோபம் வருது, ஆத்திரம் வருது? திண்டுக்கல் லியோனியை விட இந்த பதவியை கேவலப்படுத்த எவனாலும் முடியாது. அதெல்லாம் எதிர்க்காம ஒரு இளைஞன், பட்டியலத்தை சேர்ந்த இளைஞன், சின்ன வயதுல இருந்தே பொது வாழ்க்கையில் இருக்கிறவன், இளம் வயதுல இன்னைக்கு பெரிய இலங்கை தமிழர் பிரச்சனையை சொல்லிட்டு கொள்ளையடிக்காம உணர்வுபூர்வமா போராடினவன், அப்படிப்பட்ட ஒரு இளைஞனுக்கு ஒரு பதவி கொடுத்தா அதை பாராட்டுங்க சார். சார் அதே மாதிரி அந்த தொகுதி மறுவரையை எதிர்த்து இந்த பாராளுமன்றத்தில் வந்து டெய்லி முடக்கிட்டே இருக்காங்களே சார், அதனால என்ன லாபம் காங்கிரஸுக்கு திமுகலாம்? இன்னைக்கு தான் முதல் நாள் முடக்கி இருக்காங்க, உடனே டெய்லி முடக்கிற மாதிரி ரொம்ப நாள் முடக்கிற மாதிரி சொல்றீங்க. இதுக்கு முன்னால் ஒரு தடவை 2 மாசத்துக்கு மேல முடக்கினாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கிற போது 2 மாசமா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முடக்கப்பட்டது. என்ன காரணத்துக்கு? அப்ப இப்பதான் கரெக்டா வந்துருக்கீங்க. அப்போ சுஷ்மா சிவராஜ் கிட்ட உங்களை போல பத்திரிகாரன் கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுச்சு, உங்களுக்கு ஜனநாயகத்தை பற்றி ஒன்றும் தெரியாதா? பாராளுமன்றத்தை முடக்குவது கூட ஜனநாயகத்தில் ஒரு அங்கம்னு சொல்லுச்சு. அதை இப்போதான் லேட்டாக நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நாங்கள் செய்கிறோமா, ஆனால் திரும்பி அடுத்தாப்புல எங்களே நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்க. ஓகே சார், நிச்சயமா சார். அற்புதமான கருத்துக்கள் இளையபேடம் வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.